சார் வணக்கம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நலமாக இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் சார். 22 வயசு இளமையாகவே இருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை எனக்கு வந்து பகிர்ந்துக்கணும்னு பார்க்குறோம். அதில் முதல் விஷயம், நீங்கள் வந்து எல்லார் கூடயும் புகைப்படங்கள் எடுத்துப்பீங்க. நீங்கள் பணியாற்றின எந்த ஒரு பங்கு இருந்தாலும் வந்து அந்த நடிகர்கள் இல்லை விழாக்கள் நடந்தால் அங்கே வந்து புகைப்படம் எடுக்கிறத வந்து வாடிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கீங்க. புகைப்படங்கள் வாழ்க்கையுடைய நினைவுகளை பிரதிபலிக்கும். அது ஒரு நிறுத்துக்காட்டி அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய புகைப்படங்களை கொடுக்குறோம். அதை பற்றி உங்களுடைய நினைவுகளை பகிர முடியுமா சார்? கண்டிப்பாக. இந்த புகைப்பட செக்மெண்ட்ல இன்னொன்று கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்க தொடர்ச்சி எல்லாரு கூடயும் புகைப்படம் எடுத்துருவீங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து யாரு கூடயாச்சும் போட்டோ எடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டது உண்டா? இவர் கூட பணியாற்றி இருக்கோம், இல்லை இவர் கூட போட்டோ எடுத்துக்க முடியலன்னு வருத்தப்பட்டது உண்டா? சார் அப்படி நிறையா இருந்திருக்கு. என்னென்னா, நான் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கூட நிறையா ஃபோட்டோ எடுத்தேன். 2015 வெள்ளத்தில் எல்லாமே போயிடுச்சு. எனக்கு ஃபோட்டோ அவர் கூட ஃபோட்டோ இல்லையேங்கிறது ரொம்ப இதாக இருந்துச்சு. இப்போ அவங்க வளர்ப்பு பொண்ணு கீதா மேடம் வந்து எனக்கு இந்த ஃபோட்டோ கொடுத்தாங்க. அப்பா அப்படின்ச்சு. என்னென்னா, வீட்டில் இருந்திருக்கேன் அந்த ஃபோட்டோ. என்கிட்ட சிலம்பம் கற்றுக்க வராங்க. அவங்க வந்து எனக்கு வந்து ஃபோட்டோ கொண்டு கொடுத்தாங்க. ரொம்ப இது நான் கனவுலாம் நினச்சிருக்கேன். ஐயோ ஃபோட்டோ போயிடுச்சு, அவர் கூட ஃபோட்டோ இல்லையே, என்னடா பண்ணுறது, தலைவர் கூட ஃபோட்டோ இல்லையேன்னு அழுதுலாம் இருக்கேன். உண்மையாகவே சத்தியமாக அழுதுருக்கேன். அது மாதிரி எனக்கு வந்து மோடிஜியை வந்து ஓரளவு பிடிச்சிச்சு. ஒரு சில விஷயத்தில் அவரை பிடிச்சிச்சு. அவரோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் டெல்லிக்கே ஒரு வாட்டி போயிருந்தேன். டெல்லிக்கு போகும்போது அவர் வந்து ஃபாரின் போயிட்டார். அதே சமயம் இங்கே தினத்தந்திக்கு ஒரு விழாவுக்கு வரும்போது கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். அவரோட ஃபோட்டோ எடுத்தேன். இந்திரா காந்தி அம்மாட்ட ஃபோட்டோ எடுக்கல. ரொம்ப இரும்பு மனுஷி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அவங்க தூரத்துலாம் பார்த்துருக்கேன். அவங்க ஊர்வலத்தில் சிலம்பெல்லாம் விளையாண்டுருக்கேன். ஆனால் அவங்க கூட ஃபோட்டோ எடுக்கலைன்னு என்ன ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்கேன். மனசில் வருத்தம் இருக்கும். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். என்டிஆர் அவர்கள் கூட நிறையா ஃபோட்டோ எடுத்தேன். நான் வாங்க முடியல. ஏன்னா என்டிஆர் என்னை கூப்பிட்டு என்ன தான் கூப்பிடுவார். நான் அவருக்கு அவர் அவ்வளோ ஹைட் இருப்பார், நான் அவ்வளோ தான் இருப்பேன். மாஸ்டர் தங்கத்தை கூட்டுவா அப்படிம்பார். ஃபைட்லாம் அவன் கம்போசிங் மட்டும் அந்த கத்தி சண்டை சிலம்பு சண்டை நான் ஒரு ஸ்டைலாக பண்ணுவேன். அதுக்காக என்னை கூப்பிட சொல்லுவார். அது மாதிரி கன்னடா ராஜகுமார் அண்ணன் அவர் கூடலாம் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது. அவங்க மற்றபடி பெருந்தலைவர் காமராஜரோட எடுத்த ஃபோட்டோ நான் வாங்க முடியல. அவர்கிட்ட எடுத்திருக்கேன் ஃபோட்டோ, அது வாங்க முடியல. ஏன்னா நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எடுத்திருக்கேன். அவர் என்ன தலையில் கை வச்சு நல்லா படிக்கணும்னு சொன்னாராம். எல்லாம் சொல்லுவாங்க ஸ்கூலில். அதை நான் வாங்க முடியல. அது ஃபீல் பண்ணியிருக்கேன். எல்லாத்த விட மேலே என் உயிராக நினைக்கிறேன் எங்கள் அம்மா கூட ஃபோட்டோ எடுக்கல. அது எனக்கு சாகிற வரைக்கும் எனக்கு அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்குது. எங்கள் அம்மா கூட சாரி, ஏன்னா 6 வயசில் வந்துட்டாங்க. சரியாக ஞாபகம் இல்லை எங்கள் அம்மாவை. ஒரு உதாரணமாக எனக்கு அவங்க தான் வரைஞ்சி கொடுத்தாங்க அந்த ஃபோட்டோவை. எங்கள் அம்மா இப்படி இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு உதாரணமாக அந்த ஃபோட்டோ கூட நான் வந்து எங்கள் அம்மா இப்படி தான் இருப்பாங்களோ எனக்கு தெரியல. அந்த ஃபோட்டோ என்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது நான் ஒரு அம்மானு ஒரு அம்மா போட்டு வச்சுருக்கேன். ஒருத்தங்க அவங்க எங்கள் அம்மா இருப்பாங்க, அம்மானி போட்டு வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ கையில் வாங்கும்போது நான் கும்பிட்ற தெய்வத்து மேலே சத்தியமாக சொல்கிறேன், அந்த அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த ஃபோட்டோ அதில் வச்சுருக்கேன், அவங்க அம்மான்ட்டு வருது. நான் எங்கள் அம்மா மாதிரி இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அம்மானி ஃபோட்டோ வருது. இல்லை என்னம்மா அப்படின்னு கேட்குறேன். சாப்பிட்டியாப்பான்னு கேட்டாங்க. அம்மா இந்த மாதிரி சாப்பிட போகிறேன். சாப்பிடுப்பா அப்படின்னு கட் பண்ணிட்டாங்க. அவங்க போனால் 1 மணி நேரம் பேசுவாங்க. இந்த 2 வார்த்தை கேட்டு கட் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மா தான் முடிவு பண்ணிட்டு எங்கள் அக்காவுக்கு அனுப்பிச்சி விட்டேன். எங்கள் அக்கா என்னோட பெரியவங்க இல்லையா, அனுப்பிச்சி விட்டு யார் மாதிரி இருக்குன்னு, நம்ம அங்கே அம்மா அப்படின்னாங்க. இப்போ எங்கள் அம்மா ஃபோட்டோ இப்போ கிடச்சிச்சு. அது அவங்களால கிடச்சிச்சு. இருந்தாலும் வந்து அம்மா கூட ஒரு ஃபோட்டோ இல்லைல்ல, எங்கள் அம்மா கூட ஃபோட்டோ இல்லை. அது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தம். சாகிற வரைக்கும் அந்த ஃபோட்டோ அந்த எண்ணம் இருக்கும். ஒரு வேளை மேலே போய் எங்கள் அம்மாட்ட பார்த்த உடனே முதல்ல எங்கள் அம்மா கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். ஓகே. நிறைய தகவல்களை, நிறைய வந்து பாசத்தை, அழுகிய கண்ணீரம் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் கூட வந்து நேரத்தை பகிர்ந்தமைக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றிங்க. உண்மையிலே மனசார சொல்கிறேன் சார். இந்த நிகழ்வு வந்து எனக்கு வந்து ஒரு ஆண் அழ முடியுமா, நான் யார் இறந்தால் கூட எனக்கு அவ்வளோவா கண் கலங்காது. நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கண் கலங்க வச்சிங்க. எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அம்மா கூட நான் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டீங்க, யாராவது கூட ஃபோட்டோ எடுக்கலன்னு ஆசைப்பட்டீங்களான்ட்டு. எங்கள் அம்மா கூட எடுக்கலன்னு ஆசைப்பட்டேன். அது வந்து எனக்கு ஒரு ஃபோட்டோ கிடச்சி. இதை நம்ம நேயர்களுக்கு சொல்கிறதுல என்ன முக்கிய காரணம்னா, அம்மா வந்து கிடைக்காத தெய்வம். அந்த தெய்வத்தை என்றைக்கும் மறந்துடாதீங்க. அம்மாவை வந்து மறந்துடாதீங்க. மறந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. தாயும் தந்தையும் தான் முதல் கடவுள். அந்த கடவுளை வணங்குங்க. நான் எல்லாத்தையும் சொல்கிற மாதிரி அம்மாவை எப்போ சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. ஒன்றும் நீங்கள் குறைஞ்சி போக மாட்டீங்க. சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. அந்த தெய்வம் என்றைக்கு உங்களை நல்லா இருங்கன்னு சொல்லுவோம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப நன்றி. எப்பவும் சொல்கிற மாதிரி உலகத்திலே தமிழனாக பிறக்கிறதுக்கு பெரிய புண்ணியம் பண்ணியிருக்கணும்.
அந்த தமிழனாக பிறந்ததில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். நன்றிங்க ஐயா. நிறைய தெலுங்கு, மலையாளம், தமிழ் அது மாதிரி எல்லா மொழிகள்லையும் வந்து பணியாற்றிருக்கீங்க. 2000 படங்கள் கிட்ட வந்து பணியாற்றிருக்கீங்க. உங்கள் கூட பணியாற்றின நிறைய திரைப்பட நடிகர்கள், நடிகைகளுடைய பெயர்கள் இருக்கு. அவங்கள பெயர்களை நீங்களா எடுத்து கொடுத்து அவங்கள பற்றின நல்ல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி சொல்லுங்க. சூப்பர் சார், நல்ல விஷயம் தான், நல்லா இருக்கு. நீங்கள் முதல் சீட்டை நல்ல ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததில்ல. நானே எடுக்கவா? ஆமாம், நீங்களே எடுத்து கொடுங்க, நாங்கள் காமிக்கிறோம். இந்தாங்க சார். ஓகே சார், முதல்ல இது தெரிஞ்சு நடந்ததா தெரியாமல் நடந்ததுன்னு தெரியல. இளைய தளபதி விஜய் அவர்கள், அவர் தான் உங்களுக்கு முதல்ல வந்திருக்காரு. எப்படி அவரை பற்றி சொல்ல முடியுமா சார்? அவர் வந்து சட்டம் ஒரு டரை, அதில் வந்து எனக்கு தெரியும் அவரை. குழந்தைப்போம். அப்புறம் வந்து சபாஸ், அதில் நடிச்சிருப்பார். அப்புறம் வீட்டுக்கு ஒரு கண்ணகி, அந்த கொஞ்சம் பெரிய பையன். அப்போ வந்து அவங்க அப்பா எனக்கு கொஞ்சம் ஃபைட்லாம் கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ ஹீரோவாக நடிக்கிறதுக்காக கற்றுக் கொடுக்க சொன்னாரா என்னன்னு தெரியாது. அப்போ வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தோம். அப்படியே வந்து அப்படியே ஒரு கட்டத்தில் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னோம், கேள்விப்பட்டோம். அவங்க அப்பா வேணான்னாரு, அவங்க இவர் நடித்தே திரும்பினார், வீட்டை விட்டு போயிட்டார். தெரியுமா அந்த இது நிகழ்ச்சி உங்களுக்கு? நிச்சயம் தெரியும். வீட்டை விட்டு போயிட்டார். தேடுறாங்க எல்லாரும், ஒரே பையன் தானே, தேடுறாங்க, தேடி தேடி பார்க்குறாங்க. கடைசியில் அவங்க அப்பா அம்மா சொல்கிற உதயத்தில் படம் பார்த்துட்டு இருவாங்க, கரெக்டாக இடத்துல படம் பார்க்க விஜய் அவர்களா அங்கேருந்து கூப்பிட்டு வந்துட்டார். சரிப்பா நடின்னு சொல்லி நடிக்க வச்சார். நடிக்க வச்சதுக்கப்புறம் அவர் நடிக்க ஆரம்பித்தார். கொஞ்சம் அப்போல்லாம் வந்து அப்கமிங் கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் கொஞ்சம் ஃபீல்லாம் பண்ணார். அவர் ஃபீல் பண்ணதுக்கப்புறம் நாங்கள்லாம் வந்து எங்ககிட்டே இன்னொரு அசிஸ்டண்ட் ஆகிட்டு 2 பேர்ட்டு தான் அவர் நல்லா பேசுவார். எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லுவார், ஓப்பனாக சொல்லுவார். ஸோ அப்படிலாம் பேசியிருக்கும்போது, வருவீங்க விஜய் சார், நீங்கள் பெருசாக வருவீங்க, ஏன்னா அந்த இது எல்லாம் இருக்குது. ஏன்னா அப்போ பேப்பர்லாம் அவரை பற்றி வேறு மாதிரிலாம் எழுதுவாங்க. அதை பற்றி உருவகிலாம் பண்ணி எழுதிருந்தாங்க. என்ன சார்? பண்ணி எழுது அது இன்னைக்கு அதெல்லாம் எழுதுனவங்க என்ன ஆவாங்க? ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவர் ரொம்ப அப்செட் ஆவார் இல்லையா? ஒரு நமக்கு இப்போ என்ன கூட ஒரு நியூஸ் தப்பாக வருதுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் போட அப்படி வந்தால் தான் நல்லது, வரலன்னா யார் சார் நம்மளை மதிப்பா? 10 பேர் தப்பாக எழுதுனா தானே 90 பேர் நல்லவனை தப்பாக சொல்லலான்னு இருக்கோம். அது மாதிரி நம்ம யார் சொல்லுவோம்? அது மாதிரி சொல்லட்டும், எதிரி இருக்கணும். அதெல்லாம் நான் சொல்லுவேன் அவர்கிட்ட. சொல்லி எனக்கு ஒரு கட்டத்தில் ஒரு பெரிய ஸ்டாராக, சூப்பர் ஸ்டாராக வந்திருக்காரு. அவர் கூட படம் பண்ணது எனக்கெல்லாம் பெருமை. அதில் வந்து பகவதிங்கிற படத்தில் வந்து நாங்கள் ஏ வெங்கடேஷ் சார் டைரக்ஷனு, லட்சுமி மகேஷ் தான் ப்ரொடியூசரு. அதில் ஒரு ஷார்ட் வச்சுருந்தோம். அப்போ வந்து அந்த படம் டைமில் வந்து பாபா வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அந்த படம் ரிலீஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது விஜய் சார் வந்து கண் கலங்கிட்டு இருந்தார். ஷார்ட் எடுக்கும்போது வந்து கண் கலங்கி ஒரு மாதிரி அழுகுறாரு. என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை படம் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் பார்க்குறவங்க படம் நல்லா இல்லைன்றாங்க. எந்த படத்தை? பாபா. ஓ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னார். ஏன்னா இவருக்கு நல்லா இல்லைனாலும் ரஜினி சாரை பிடிக்கும் இல்லையா? இவர் கூட போன ஃப்ரெண்டு நல்லா இல்லைன்னு சொன்னாங்களாம். அது அவருக்கு கடுப்பாயிட்டார். அதுக்கு அழுதுட்டாரா? கண்ணு கலங்கிட்டார் சார். ஓ, ரஜினி மேலே அவ்வளோ பெரிய பாசம் அவர். நான் வந்து சொன்னேன், சார் விடுங்க சார், 4 பேர் அப்படி தான் சொல்லுவார். வெற்றிகள் வரும், தோல்விகள் வரும் தான். ஏசுநாதரே இல்லைன்றான், இவர் ராமர் பிறக்கவே இல்லைன்றான், இதெல்லாம் சொல்லுவான் சார், அதெல்லாம் நம்ம நம்பக்கூடாது சார், சர்தானி விடுங்க சார் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஒரு ஷார்ட்டை ஒன்று வச்சான். அதில் என்னென்னா அப்படி காலை மிதிப்பார், கத்தி சரசரன்னு ஒன்று கேட்ச் பண்ணுவோம். கேட்ச் பண்ணி அது வரைக்கும் கோலையாக இருப்பார், வீட்டுக்குள்ளே நுழையும்போது கோலையாக இருப்பார். இப்போ வீரனாக மாறுறாரு. அப்போ அந்த காலைன்னா என்னம்மா சார் ஒழிச்சு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வந்துலாம் நமக்கு சூப்பர் ஸ்டார் தான் சார், கரெக்டு, நமக்குலாம் சரியில்லைங்கிறார். சரி இது பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். வெங்கடேஷ் சார்லாம் சொல்ல மாட்டார், அவர் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டார். இப்போ நான் வந்து அடம் பிடிக்க நான் பண்ணியே தின்னோன்னே, சரி மாஸ்டர் உங்களுக்காக ஒரு ஷாட்டு, எனக்காக ஒரு ஷாட்டு எடுத்துங்க. அவருக்காக சும்மா அந்த குறிஞ்சி எடுக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு, நான் உதைக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு, 2 எடுத்துக்கிட்டோம். இது மாதிரி ஒரு காரில் வந்து அப்படி காலை தூக்கிட்டு அப்படி வைக்கணும், அது ஸ்ரீபெரும்புதூரில் எடுக்கணும். அதில் ஆக்சுவலாக எனக்கு சீன் கிடையாது, என்ன வெங்கடேஷ் சார் கூப்பிட்டு போகிறார், நீங்கள் வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா கரெக்டாக இருக்காது, ஏன்னா நான் சொன்னால் கேட்பார். ஸோ அதனால் அந்த ஷாட்டம் அடம் பிடிச்சி பண்ண வச்சேன். என்னென்னா எடிட்டிங் பண்ணி ஃபைட் சவுண்ட்லாம் போட்ட பிறகு அந்த கத்தி போனதான் அவருக்கு ஓகே, இது சாதாரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாரு. அது வந்து எல்லாரும் ரசித்தாங்க, ஒரே கிளாப்ஸு. நான் அவங்க ஒய்ஃபு எஸ்எஸ்சி சார், அவங்க அண்ணி எல்லோரும் தான் உட்காந்து கமலா தேட்டரில் படம் பார்க்கணும். ஆமாம், படம் பார்க்கும்போது அந்த தேட்டர் அந்த ஷாட்டுக்கெலாம், ஏன்னா சீன் அப்படி சீனு சும்மாலாம் கேட்டல, அது சீன் அப்படி வெறித்தனமான சீனு, கைத்தட்டு வெறிச்சின்னு கை தட்டுறானுங்க. அப்போ சொன்னார், கரெக்ட் மாஸ்டர், இது கரெக்டுன்னு கை கொடுத்தாரு. அவன் நல்ல மனிதர் சார், அவர் கூட இன்றைக்கி வரைக்கும் தொடர்பில் இருக்கும். அவர் இறைவன் கொடுத்த வரம் எனக்கு, அது வந்து புரட்சி எம்ஜிஆரால் நடந்தது இதெல்லாம்.
ஸ்டண்ட் பண்ணும்போது வந்து விஜயருடைய நிறைய ஸ்டண்ட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் அதே மாதிரி வந்து கிண்டல் கேலிகளுக்காக ஆளாகிற ஸ்டண்ட்டும் இருக்கும். இந்த குருவி படத்தில் வந்து ஒரு பில்டிங்லேருந்து நீங்களும் படம் பார்த்துருப்பீங்க, இன்னொரு இடத்துக்கு தாண்டுவார். இது மாதிரியெல்லாம் வந்து இது வந்து பண்ணவே முடியாது அப்படின்றது தானே உண்மையாக இருக்குது. சினிமா என்னதான் பொய்களாக இருந்தாலும் கூட நம்பக்கூடிய அழகான பொய்களை சொல்லக்கூடியது தான் வந்து ஜெயிக்கும். இது மாதிரியான இது வந்து எப்படி ஏற்றுக்கிறாரு விஜய்? என்னைக்காச்சும் அதை கேட்டிருக்கீங்களா? சார் இவ்வளவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சார் அவர் ஒத்துக்க மாட்டார். ஓகே, உண்மையாகவே சொன்னேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் அந்த நான் ஒரு ஷாஜகான்ங்கிற படத்தில் அந்த ரவுண்ட் பண்ணி அடிக்கிறது அவர் ஒத்துக்கல. அது வந்து ஆடியன்ஸ் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். அப்புறம் நாங்கள் வந்து சொல்லி அப்புறம் அவரும் ரியலாக பார்த்து சொன்னார். இவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா அந்த மாதிரி பில்டிங் டு பில்டிங் பண்ணால் அவர் எடுத்துக்க மாட்டார். டூப் பண்ணியிருப்பாங்க. இது இவருக்கு தெரியாமல், இவர் கவனத்துக்கு தெரியாமலே தானே வரும். டூப் இருக்கும் தெரியாது. எடிட் பண்ணி இல்லை டப்பிங் பேசும்போது தான் அவர் பார்த்துருப்பார். ஸோ அது வந்து சில நேரத்தில் நம்மளை மீறி ஒரு சில ஷாட் வரத்தான் செய்யும். அது வேறு வழியில் அதுக்கு ஒரு வேளை ஆடியன்ஸ் கைத்தட்டல் கூட தடுத்துருப்பாங்க. அதான் உண்மை. ஏன்னா நம்மளால் முடியாது தானே ஹீரோ பண்ணுவார். எல்லாரும் ஹீரோ ஆக முடியல. ஒரு கோடியில் ஒருத்தர் தான் ஹீரோ. கோடியில் கூட இல்லை, 6 கோடியில் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி இருக்கும்போது தவிர்க்க முடியாத சில விஷயங்கள் வரும். அது வந்து அவருக்கும் அந்த மாதிரி ஏற்பட்டிருக்கும். இன்னொரு பக்கம் வந்து நடிகராக பார்த்து இப்போ இன்னொரு கட்சியை தொடங்கி அதனுடைய தலைவராக இருக்கார். இந்தோடைய வளர்ச்சியை எப்படி பார்க்குறீங்க? அரசியல் வர்றது வந்து உங்களுக்கு என்ன தோணுது விஜயோடைய அரசியல் வருகை பற்றி? இல்லை, எனக்கு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கலாமோன்னு தோணுது. இன்னும் கொஞ்ச நாள். ஆமாம், இப்போ இன்றைக்கி ஒரு பெரிய சம்பளம் வாங்குறாரு. அவரோட ரசிகர்களை ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. அரசியல் போயிட்டிங்கன்னா அடுத்த நாள் எல்லாரும் திட்டுவாங்க. நீங்கள் இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் வேண்டியவர். உங்களுக்கு பிடிக்கும், அவருக்கு பிடிக்கும், அவருக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். அரசியல் போகும்போது அவங்க இன்னொரு கட்சியில் மாற்று கட்சி சும்மா திட்டுவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அது இப்போதைக்கு அந்த இது வேணாமே அப்படின்னு நினச்சேன். இப்போ சூப்பர் ஸ்டார் கூட அரசியலுக்கு வர நேரம் வந்தோடனே அவரை வந்து 4 பேர் திட்ட ஆரம்பித்தான். நல்லதோ கெட்டதோ சும்மா கொளுத்தி போடுவாங்க. ஸோ அது மாதிரி இவருக்கும் நிறையா அந்த மாதிரி வரும். அதை தாங்குற சக்தி இறைவன் அவர் கொடுக்கணும் முதல்ல. ஏன்னா அது வந்து அரசியல் தான் சும்மா சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரையும் வந்து திட்ட தானே செய்கிறாங்க. ஆரம்பிச்சோடனே போனீங்களா தம்பி இப்போ வந்திருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்களா? இல்லை, நான் அவரு கரெக்டாக தான் ஸ்ட்ராங்காக தான் எல்லாம் ரெடி வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லையா. என்னோட எண்ணம் அது இப்போ வேண்டாமோ, இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் வயசு இருக்குல்ல அவருக்கு, வயசு கிளம்ப இல்லையா அவர். ஒருவேளை அவர் வந்து ஜெயிச்சு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரோ என்னமோ, அது நமக்கு தெரியல. ஏன்னா நிறைய சம்பாதிச்சாரு, அவர் திருட போகிறதில்ல இனிமேல். அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி வராரு. ஒருவேளை இறைவன் ஒரு அந்த இது இருந்துச்சுன்னா வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னொரு நடிகருடைய பெயரை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். சூர்யா அவர்கள். பரவாயில்ல. இவரும் வந்து விஜய் எப்படி வந்து சினிமாவுக்கு வரும்போது நிறைய விமர்சனத்தை சந்திச்சாரோ, இவெல்லாம் நடிகர் ஆகிட்டானோ அப்படின்றதுலாம் நிறைய இருந்தது. சூர்யா அவர்களுக்கு நடிக்க தெரியாது, இல்லை நடிக்க வரலன்னு ரஜினி அவர்களே நினச்சி மேடையில் பேசின பேச்செல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போது நடிப்புடைய அசுரனா வந்து நிற்கிறாரு. இவரை பற்றி உங்களுக்கு சுவாரஸ்யம், அவர் கூட அனுபவங்கள் ஏதாச்சும்? சூர்யா சார் வந்து எனக்கு வந்து நடிக்க வர்றதுக்கு முன்னாடி தான் தெரியும். அவர் ஒரு 5,000 ரொம்ப சம்பளம் வாங்கியிருந்தேன், அதுலேருந்து எனக்கு தெரியும். வந்து அப்புறம் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வருவார். பஸ்ஸில் தான் வந்து இறங்கி இங்கே வருவார், எம்ஜிஆர் நகரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வருவார். அப்போ வந்து எனக்கு தெரியும் சிவகுமார் சார் சன்னு அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தெரியும். ஏன்னா சிவகுமார் சார் கூட நான் நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக அவர் ஒரு நல்ல மனிதர், ஒரு சித்தர் வரும், அவரு கூட நிறைய தொடர்பு உண்டு. அந்த வகையில் எனக்கு சூர்யா சாரை பிடிக்கும். அப்போ வந்து ரொம்ப கூச்சப்படுவார். எங்ககிட்ட நின்று பேசுறதுக்கே கூச்சப்படுவார். கார்த்திகை டம்னு பேசுவார், இவர் பயங்கரமாக கூச்சப்படுவார். இப்போ வந்து நடிக்க வேண்டியதான் அந்த ஃபைட்லாம் கற்றுக்க வராரு. இதை கற்றுக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ஒரு சித்தரை பார்க்க போவோம் செங்கல்பட்டுக்கிட்ட. நான் சூர்யா சார் இல்லை பார்ப்போம். நிறையா எங்களுக்கு ரொம்ப நட்பு, எங்கள் நிறைய நட்பு. அப்போ நடிக்க வந்துக்கிட்டு இருக்காரு. ஓரளவு இப்போ அப்படியே நடிக்கிறது அவர் தோல்விகள் வருது, எல்லோரும் திட்டுறாங்க, அப்படி போகுது இப்படி போகுது, நடிக்க தெரியல அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து உன்னை நினைத்துன்னு நினைக்கிற ஒரு படம், 170 நாள் 200 நாள் போச்சு. ஆமாம் ஆமாம். விக்ரமன் சார் டைரக்டர். இந்த படம் வந்து எங்களுக்கு வந்து அபிபுல்லா இதில் வந்து போக் ரோட்டில் ஷூட்டிங் நடக்குது. ஷூட்டிங் பண்ணி என்கிட்ட ஃபீல் பண்ணுறாரு அவர். என்ன மாஸ்டர், நான் பேசாமல் நடிக்க வந்திருக்கக்கூடாது. அப்படி வருத்தம் இருந்து? ஆமாம், என்கிட்ட சொன்னார். சொல்லி நான் வந்து அழகாக வந்து 5,000 ரூபா சம்பளம் வாங்கினேன், நிறையா வந்து பைக்கில் போனால் வீட்டுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும், எல்லாம் திட்டாங்க மாஸ்டர், எதுக்கு ப்ரொடியூசருக்கும் நம்மளால் லாஸ் வந்துருக்கிறவங்களுக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு. என் மனசில் அப்போ தோணுச்சு, கை கொடுத்து சார் இந்த படத்துக்கு நீங்கள் சூப்பர் ஸ்டார் சார், நீங்கள் வாங்க கொடுங்க சார் பண்ணேன். அவர் அது பெருசாகவே நினச்சிக்கல. ஆனால் அந்த படம் பெரிய ஹிட்டுக்கு அப்புறம் எங்கேயோ போயிட்டார் இல்லையா. ஆனால் இடையில என்னை பார்த்து சொன்னார், நீங்கள் சொன்ன மாதிரியே இன்றைக்கி வந்து இதாகிடுச்சு அப்படின்னாரு. ஏன்னா அவர் இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன அசுரன் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி நடிப்பு. அவர் வந்து இன்றைக்கி வந்து போலீஸ் கேரக்டருக்கு வந்து நடிகர் சிவாஜி கணேசன், அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா சார் எனக்கு வந்து இந்திய அளவில் ஒரு போலீஸ் அதிகாரினா எப்படி இருக்கணுங்கிறது அவர் டயலாக் அவர் பேசுகிறது, அப்பா என்னடா அந்த அந்த சூர்யாவா இது அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஏன்னா அவர் வந்து இவ்வளோலாம் பேசுவாருங்கிறது எங்களுக்கு தெரியவே தெரியல. ஏன்னா அவருக்கு ஆக்சுவலாக வேறு பேர் முதல்ல சூர்யா கிடையாது இல்லையா, அவர் பேர் வந்து சரவணன் வந்து தான் நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். இப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா ஒரு அசுரத்தனமாக வளர்ந்து நிற்கிறார். இன்றைக்கி வந்து ஒரு நடிப்புக்கே ஒரு இலக்கணமாகவும் அவர் சிவாஜி கணேசன் ஒரு பக்கம்னா இவர் ஒரு பக்கம் நிற்கிறாரு. வாழ்த்துக்கள். ரொம்ப நல்ல மனிதர். அதாவது வந்து தவறு செஞ்சால் தட்டி கேட்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணம் கொண்டவர். நீங்கள் பார்த்துருப்பீங்க அடையாரில் ஏதோ ஒரு பொண்ணை எவனோ அடிச்சிட்டானோ ஏதோ பண்ண ரோட்லேருந்து இறங்கி நின்று சட்டை பிடிச்சி கேட்டார். அவன் தான் ஹீரோ. அந்த ஹீரோ சூர்யா. இன்னொரு பக்கம் வந்து உடலை வந்து ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிற ஹீரோக்களில் வந்து சூர்யா அவர்களும் ஒருவர். அதை பற்றி ஏதாச்சும் உங்கள்கிட்ட டயட் பிளான் கேட்டிருக்காரு, இல்லை அதை பற்றி உடல் ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறீங்க, இதை பற்றி ஏதாச்சும் பேசின அனுபவம் இருக்கு? இல்லை, அவர் எப்போதுமே வந்து ரொம்ப ஒழுக்கசீலன். ரொம்ப அவங்க அப்பா எப்படியோ அந்த மாதிரி இவரும் நல்லா ஒழுக்கமாக இருக்கணும்னு நினைப்பார். உடம்பை நல்லா வச்சுக்கணுங்கிறதுல ஆர்வம் உள்ளவர். அங்கே ஒய்எம்சியெல்லாம் வருவார் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி வந்து அவருக்குன்னு ஒரு தனி ரூட் பண்ணி அவர் உடம்பெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டார். நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு சின்ன பையனாக தான் நான் பார்த்தேன். இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு பெரிய டாப் ஹீரோவில் இந்தியா லெவலில் அசைக்க முடியாத ஒரு ஹீரோவை பார்க்குறேன். அதுக்கு அவர் வளர்ச்சி, அவர் தன்னை மாற்றிக்கிட்டார், உண்மையாக இருந்தார். அதான் நேர்மை, உண்மை, உழைப்பு இருந்தால் யாராலும் ஜெயிக்க முடியுங்கிறது சூர்யா சார் ஒரு நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய நிகழ்வுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கள் கூட வந்து நேரத்தை பகிர்ந்தமைக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றிகள். எஸ், ரொம்ப சந்தோஷம் சார். சத்தியமாக புதுமையாக இருந்துச்சு. இது ஆடியன்ஸுக்கும் ரொம்ப நல்லா பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் வந்து ஒரு திருப்தியாக இருந்துச்சு. சில ஹீரோக்கள் நான் ஓப்பனாக சொல்லியிருக்கேன். ஒருவேளை அவங்க ஏன்னா மனசு புண்படாதீங்க. ஏன்னா நான் உண்மையை சொல்லணுங்கிறக்காக அந்த உண்மையான நோக்கத்தோடு நான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் பார்த்தோ கேள்விப்பட்டோ இந்த புண்படாதீங்க. உங்கள்கிட்ட நான் வந்து அதுக்காக சாரி கேட்க கூட இருக்கிறேன். ஏன்னா உண்மையை சொல்லணுங்க போது நான் உண்மையை சொல்லுவேன். ஆமாம், ஓகே, நீங்கள் பேசுங்க. நான் உண்மையை சொல்லணுங்க போது நம்ம உண்மையை தான் சொல்லணும், எந்த இடத்துலையும் பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நான் சொன்னேன். இந்த நிகழ்வு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சேனலுக்கும் அந்த நிறுவனத்தாருக்கும் அதில் ஒர்க் பண்ணுற அத்தனை தொழில்நுட்ப கலைஞருக்கும் கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி அந்த நன்றிகள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எப்பவும் சொல்கிற மாதிரி தான், அம்மாவை வணங்குங்க, அப்பாவை வணங்குங்க, குருவை வணங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையும். உலகத்திலே இந்தியாவில் பிறக்க ரொம்ப கொடுத்து வச்சது, அதில் தமிழனாக பிறக்கிறது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சது. அந்த தமிழனாக நம்ம பிறந்திருக்கோம். அந்த தமிழ் வாழ்க்கை, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். எஸ்.